பண்ணி நிக்கா முடிஞ்சு முதல் நைட்டு 2 பேரும் சந்திக்கிறாங்க. உண்மையாகவே வாலிப வயதில் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும் அந்த இரவு குறித்து. போய் உட்கார்ந்த உடனே இவர் அந்த பெண்ணை பார்த்துட்டு சொன்னார், முதல்ல யாஹாதிகி ஏம்மா பொண்ணு, இன்னமின சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழியின் வழிமுறை என்ன தெரியுமா? இதா தகலத்தில் மர்அத்து அலர் ரஜுலி, ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் அவங்க முதல்ல சந்திக்கிற முதலிரவில் யுசல்லி ரகாத்தை நீ துசல்லி கதாலிக்க, 2 ரகாயத்து அந்த மாப்பிள்ளை தொழுகணும், அதே மாதிரி அந்த பொண்ணு 2 ரகாயத்து தொழுகணும். இதுதான் ரசூலுல்லாவுடைய வழிமுறை. நான் தொழுதுக்கிறேன்ட்டு நான் தக்பீர் கட்டி நின்றேன். நான் 2 ரகாயத்து தொழுது முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன், என் மனைவியா புதுசாக வந்திருக்கிற அந்த பொண்ணு ஜைனபு, அதுவும் 2 ரகாயத்து தொழுது முடிச்சிருச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம். நாம் சொன்ன ஒரு விஷயத்தை ஏற்று மார்க்க முறை பிரகாரம் சரியாக நடக்கிற நான் தொழுகிறப்ப எனக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய ஒரு நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து ஓரளவு பேச்செல்லாம் முடிஞ்சு லேசாக மனைவியை நெருங்கிறப்ப சொல்லிச்சு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னுச்சு. ஃபகுல்து ஃபி நஃப்சி ஹாதிகி முசீபத்துன். அவர் காதி சுரைக்கு சொல்கிறாரு, இப்போ உட்காந்து நடிஜாமத்தில் பேசிகிட்டு இருக்கணும்னு சொல்லுதே இந்த பொம்பளை, நமக்கு ஏதோ பெரிய முசீபத்து வந்துட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு பேச வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது என்ன பேசிகிட்டு இருக்கிற நேரமா இது, சரி என்னமோ பேசுதுன்னு தன்னிடத்தில் நெருங்க விடாமல் அந்த பெண் முதல்ல பேசினது அற்புதமான பேச்சு. நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன், நீங்கள் உட்காந்து கேட்குறீங்களான்னு கேட்டுச்சு. காதீசுரை பெரிய கல்வியாளர், கவிஞர், பேச்சாளர், நீதிபதி எல்லாம் இருக்குது இவருக்கு. முதல்ல இவர் பேசி அந்தம்மா கேட்கணும். ஆனால் அந்தம்மா என்ன சொல்லுது, தமீமியா கோத்திரத்தை சேர்ந்த ஜைனபு, நான் கொஞ்சம் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிச்சு. சரி பேசின உடனே அந்த அம்மா பேசி, இன்னி கரீபத்துன் லக்க, நான் உங்களுக்கு புதுசு, உங்கள் குடும்பத்துக்கு புதுசு, உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல உள்ளே வந்திருக்கேன். ஹத்திஸ்னி பிமா துஹிப்பு ஃபஆதிஹி வஹத்திஸ்னி மா தக்ரஹு ஃபஅஜ்தனிபுஹு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் அதை இனிமேல் கரெக்டாக செய்யறதுக்காக. உங்களுக்கு என்னென்ன பிடிக்காதுங்கிறதையெல்லாம் சொல்லிடுங்க, நான் அதை தவிர்த்துக்கிறதுக்காக. பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டுச்சு. உண்மையாலுமே குடும்ப வாழ்க்கையை துவங்கக்கூடிய எல்லா கணவன் மனைவிமார்களுக்கான மிகப்பெரிய பாடம் இங்கே அடங்கி இருக்கிறது பாருங்கள். நான் அதனால்தான் அவர்களுடைய மன வாழ்க்கையினுடைய துவக்கத்தை இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன். உடனே காதி சுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்னென்ன பிடிக்குங்கிறத பூரா லிஸ்ட்டு போட்டாங்க. எந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டாங்கன்னா, பேசுறதுல என்னென்ன பிடிக்கும், செயல்பாடுகளில் என்னென்ன பிடிக்கும், உணவு வகைகள் குடிபானங்களில் என்னென்ன பிடிக்கும், எல்லாத்தையும் ஒரு நீண்ட பட்டியல் போட்டு சொல்லிட்டார். இந்த மாதிரி சொல்லிச்சு, இதையெல்லாம் இனிமேல் நான் சரியாக கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் கேட்டுச்சு, அக்பிர்னி அசஹாரிக் அன் அசஹாரிக் அத்துஹிப்பு அன் யஸூருக், இந்த உங்களுடைய சொந்த பந்தங்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதே மாதிரி ஏன் சொந்த பந்தமெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் வரலாம் வரக்கூடாது, யார் வர்றது உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய வருவாங்கல்ல, இப்போ இந்த பொண்ணுன்னா இந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிப்பாங்க, படையெடுத்து வர ஆரம்பிப்பாங்க. அதனால் யார் யாருன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்கள மட்டும் அனுமதிப்பேன், மற்றவங்கள கூடுமான வரையும் தவிர்த்துருவேன் அப்படின்னு கேட்டது. உடனே இவங்க பதில் சொன்னாங்க, இன்னி ரஜுலுன் காதி ஒமா ஒஹிப்பு ஐயமல்லூனி, நான் ஒரு நீதிபதி பொறுப்பில் இருக்கிறவன், அதனால் பொதுமக்கள் அதிகமாக என்னை சந்திக்கிறத நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாம தான் பொண்ணை கொடுத்துட்டோமேனு பொண்ணுடைய மாமா மச்சா சித்தா பெரியப்பா எல்லாம் பூரா உள்ளே வந்துட்டு நம்ம மருமகன் தான் நீதிபதி, அவர் என்ன பண்ணாலும் நமக்கு சாதகமாக இருப்பாருன்ற மாதிரி நினைப்பில் வீட்டுக்கு வரக்கூடாது இல்லையா. அதனால சொல்லிட்டாரு, நான் காசியாக இருக்கிறேன், அதிகமான பேர் என்னை சந்திக்காமல் இருக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களுக்கு பிடித்ததையெல்லாம் இனி செய்வேன், உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே இது நடக்காதுன்னு சொல்லிச்சு. காதி சுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அன்னையிலிருந்து நான் சுமார் 20 வருஷம் அந்த அம்மா கூட வாழ்ந்தேன். 20 வருஷத்தில் ஒரு தடவை கூட ஒரு சின்ன குறை கூட சொன்னது கிடையாது அந்த பெண் விஷயத்தில். 20 வருஷமாக நான் வாழ்கிறேன்,
ஒரு தடவை கூட நான் அந்த பெண்ணு மேலே கோபப்பட்டதும் கிடையாது, ஒரு தடவை கூட எங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை வந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க காதி சுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இங்கே ரொம்ப